நமஸ்காரம். நம்ம குரு பெயர்ச்சி இதுல இன்னைக்கு கடக ராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் உள்ள கடக ராசி. ராசியோட அதிபதி சந்திரன். அந்த கடக ராசி அப்படிங்கும்போது மேஷராசிலேருந்து 4ஆம் ராசி. இதை என்ன சொல்லுவான்னா மனோகாரகனான சந்திரனோட வீடு, அம்மாவுடைய இடம். அந்த மாதிரி இருக்கிற கடகராசிக்கு குரு பகவான் என்ன குரு பெயர்ச்சினால என்ன பலன் தருவார்? இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, அவர் உங்களுடைய 10வது வீட்டில் இருந்தார். இனிமேல் 1ஆம் தேதியிலேருந்து 11வது வீடு லாபஸ்தானமான ரிஷபராசிக்கு வர்றார். கடக ராசியுடைய லாபஸ்தானமான ரிஷபராசிக்கு வரார். இதுல என்ன ஆகும் அப்படின்னு, லாபம் அப்படின்னு வரும்பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ இந்த 10ல குரு பகவான் இருந்துட்டு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்து தனியெல்லாம் இருந்தான்னா அவள்லாம் சேருவா. அதுக்கப்புறம் குடும்பத்துல ஒரு நிம்மதி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? 5ஆம் வீட்டை பார்க்கறார். பூர்வ புண்ணியஸ்தானம் பிளஸ் புத்திர பேரு கொடுக்கிற 5வது வீடை பார்க்கிறார். அதனால கடகராசியோட 5வது வீடான துலாத்தை பார்க்கிறார். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருஷிகத்தை பார்க்கிறார். விருஷிகத்தை பார்க்கறதுனால 5ஆம் வீடு பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம். 3வது வீடான கன்னி ராசியை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா, இவாளுக்கு இளைய சகோதரம் யாராவது இருந்து, தங்கை தம்பி யார் இருந்தாலும் சரி, இவாளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்து வேலை இல்லாம இருந்ததுன்னா இவாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இவாளுடைய ராசியை வச்சு இவாளுடைய தங்கை தம்பி, இவாளுக்கு இளைய சகோதரத்துடைய முயற்சிகள் பலிதமாகும். அதுக்கப்புறம் இத்தனை நாளைக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவு உண்டு. ஷேர், அப்புறம் புது தொழில் தொடங்குவா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மனம் விட்டு பேசுவோம். லாபஸ்தானத்துல குரு இருந்து கடகராசி கடக லக்னத்துக்கு. அது போல 3வது வீட்டை பார்க்கறதுனால, அதாவது கன்னிராசியை பார்க்கறதுனால, தன்னுடைய 5வது பார்வையா பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு இளைய சகோதரத்துக்கு கல்யாணம் நடக்கும், வேலை இதாகும். அதை தவிர குரு பகவான் இந்த மாதிரி வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு புது நகை வாங்குறது, பெண்களுக்கு புது நகை வாங்குற ஒரு யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்துல ஏதாவது வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா அது போகும். அதுல உங்களுக்கு சாதகமா வரும். அடுத்தது வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும். ஏன்னா 5வது வீடை, இவருடைய 3வது வீடையும் 5வது வீடையும் பார்க்கறதுனால 5, 7, 3, 5, 7 3த்துக்கும் 5, 7, 9 பார்வைகள் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்புறம் உங்களுக்கு திறமை இருந்து அது இத்தனை நாள் வெளியில தெரியாம இருந்ததுன்னா அதெல்லாம் இனிமே தெரிய தொடங்கும். ஏன்னா குரு பார்வை அப்படிப்பட்ட 100% சுபரான குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுனால வீடு ரொம்ப கலக்கலன்னு இருக்கும். நிறைய கெஸ்ட் வந்துட்டு போவா. திடீர் பண வரவு உண்டு. என்ன காரணம் கேட்டா, சூரிய பகவானுடைய நட்சத்திரம்னா கார்த்திகை நட்சத்திரத்துல குரு பகவான் டிராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. அப்புறம் அப்பா வழி சொந்தக்காராகிட்ட ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா அது மாறும். அதுக்கப்புறம் சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அவளுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரத்துல, சித்திரையோட சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணியில இவர் குரு சஞ்சாரம் பண்ணும்பொழுது ஆபரணம் வாங்குறது, சொந்த பந்தங்கள்லாம், அதான் சுபகாரியம் நடக்கும் பொழுது வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரா வருவா. அப்புறம் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறும். 5வது வீடு பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு புத்திரபாகியம், பூர்வ புண்ணியம், குலதெய்வம். ஏன்னா ஜாதகத்தை நான் முன்னாடியே சொல்ற மாதிரிதான், ஜாதகத்துக்கு படி குலதெய்வம் பார்க்கணும்னா லக்னத்திலேருந்து 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, 5ஆம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள், இதையெல்லாம் வச்சுதான் ஒருத்தரோட குலதெய்வத்தை டிசைட் பண்ண முடியும்.
இவர் தான் குலதெய்வம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது. அப்போ அந்த இடத்த பார்க்கறதுனால குலதெய்வம் கோவிலுக்கு போகாதவாள்லாம் போவேள். அதுக்கப்புறம் புது வீடு வாங்குறது, சைட் வெறும் இடமா வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயோட நட்சத்திரத்துல அவர் டிராவல் பண்ணுவார். அப்போ வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும், சேவிங்ஸ் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் போன இந்த வழக்குல எல்லாம் வந்து தள்ளி போன வழக்கு, அதுல எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். குழந்தைகள்னால பெருமை கிடைக்கும். அதுக்கப்புறம் வியாபாரத்துல இழந்த லாபம், அந்த பணம், அதுக்கப்புறம் அந்த செல்வாக்கு, இதெல்லாம் 10ல குரு இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். ஆறானாலும் 10ல குரு வரும்போது சில பாதிப்புகள் என்ன, அதாவது 10ல் குரு பதவி போகும்னு சொல்லுவா. பதவி போகணும்னா நீங்க வேற ஏதாவது புது வேலைக்கு போவேன், இடமாற்றம், இதெல்லாம் தான் நடக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கும். அதனால நஷ்டப்பட்டதெல்லாம் இனிமே கெயின் ஆகும். அது போல இந்த இதை சொல்லும் பொழுது ஒரு வருஷமா இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்கும். இனிமே உங்களுக்கு உங்களுடைய ஐடென்டிட்டியில நீங்க உங்களை எல்லாருக்கும் தெரிய வரும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இது கடகராசியில இருக்கும் பொழுது நம்ம பரிகாரங்கள் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்லை. வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்றது, சிவன் கோவிலுக்கு போறது, குரு ஸ்தலங்களுக்கு போறது, இதையெல்லாம் பண்றது வந்து ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு சொல்லும் பொழுது, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது பையனுக்கு ஆயில்யம், அதனால பொண்ணாத்திர வேண்டாம். இது இந்த ஆயில்யமும் இந்த கடகராசியில தான் வருது. அப்போ அதுல ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, என்ன சொல்றது, ஒரு பழமொழி, ஆயில்யத்து மாமியார் ஆசை தீர, அதுக்கு பொண்ணுக்கு மட்டும்தானா ஆணுக்கு இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட்லாம் கேட்டுட்டு இருந்தா. இப்ப என்ன சொல்லிட்டா, ஆயில் நட்சத்திரம் பையனுக்கு ஆனாலும் வேணான்றான். பையனுக்கு பொண்ணுக்கு யாருக்கானாலும் ஆயில்ய நட்சத்திரம் ஏன் வேண்டாம் சொல்றான் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. ஆயில்யத்து மாமியார் ஆசை தீர, அதுக்கு வந்து வேற விஷயம் என்ன கேட்டா, இந்த பொதுவா இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில இருக்கிறவா, இது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இது ஒரு சந்திரனோட வீடு, அம்மாவுடைய வீடு, மனோகாரகனுடைய வீடு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு ஃபுட்டு மேல ஒரு அலாதி பிரியம். நாங்க 10ஆம் வீடுலாம் சந்திரன் இருக்கான்னா நீங்க ஃபுட்டு தொழில் நடத்துங்கோ அப்படிலாம் சொல்லுவோம். யாராவது தொழில் பண்றதுக்கு வரோம், நாங்க வந்து ஹோட்டல் வியாபாரம் வச்சா சரியாகுமா அப்படிலாம் கேட்கும்போது நாங்க சொல்லுவோம் கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னு கேட்டா, யூஸ்வலாவே கடகராசியில இருக்கிறவாளுக்கு ஃபுடி அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் சமைக்கும் போது நன்னா சமைப்பான், கொஞ்சமா சாப்பிட்டாலும் நன்னா சாப்பிடணும் அவளுக்கு. நீங்க இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் பாருங்க, இவ வந்து கொஞ்சமா சாப்பிட்டாலும் நன்னா சாப்பிடணும்னு நினைக்கிறவா. சாப்பாட்டு மேல ஒரு மோகம் அவளுக்கு. அப்போ இந்த ஆயில்யத்தை பிறந்த பொண்ணு ஒரு ஆத்து கல்யாணம் பண்ணி வரான்னு வச்சுக்கோங்களேன், அவ சமைக்க ஆரம்பிச்சான்னா அவ சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிடும். ஸோ இந்த மாமியாருக்கு வந்து இந்த அடுக்குலையில இருக்கிற அந்த உரிமை இருக்கே அது போயிடும். எல்லா மாமியாரும் என்ன, எல்லா மாமியார்னு கிடையாது, எல்லா பொண்ணுகளும் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டா, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிண்டு வருது, யாருக்கும் சமையல் பண்றதுக்கு முடியறதுல, எல்லாம் ஆன்லைன் ஆர்டர். அதனால என்ன நினைக்கிறான்னா, அடுக்குலை அவளோட சாம்ராஜ்யம், அதை வந்து அவளுக்கு மட்டும்தான் அதுல உரிமை இருக்குன்னு நினைக்கிறான். அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாமியார்கிட்ட இந்த மாட்டுப்பொண்ணு ஒரு ஆயில்ய நட்சத்திரம் மாட்டுப்பொண்ணு வந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா, இவள் நல்லா சமைப்பள். என்ன நல்லா சமைக்கும் போது அந்த வீட்டுல உள்ளவாளுக்கெல்லாம் சாப்பாடு பிடிச்சுட்டு அவகிட்ட ரொம்ப அவளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். இதுதான் விஷயம். அதுக்கு ஆயில்யத்து மாமியார் ஆசை தீர சொல்லிட்டு அது என்னெல்லாமோ மீனிங் எப்படி இல்லாமோ எடுத்துட்டு இப்ப ஆயில்ய நட்சத்திரத்தை பையனுக்கும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. விஷயம் இதுதான். நன்னா சமைப்பா, நன்னா சாப்பிடுவா. நன்னா சமைக்கிறதுனால எல்லாரோட மனசுலயும் இடம் பெற்றுடுவா. ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு அவன்கிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ற வழி என்னன்னு கேட்டா, அவன் வயிற்று மூலமா தான் அவன் மனசை அடைய முடியும்னு சொல்றான். ஏன்னா நல்ல சாப்பாடு எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப வந்து நான் அது இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நானே வந்து எனக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அப்படி பெருசா சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு மோர்ஞ்சாது இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி. ஆனா நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டான். அதெல்லாம் என்னது எக்ஸம்ஷன்ஸ். என்ன மாதிரி ஆளுகள்லாம் எக்ஸம்ஷன்ஸ். அப்போ எக்ஸம்ஷன்ஸ் ஆர் நாட் டேக்கன் அஸ் அன் எக்ஸாம்பிள்ஸ். அதனால அவளை முன்னிறுத்தி இல்லை எது வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஆயில்யத்து மாமியார் ஆசை தீர சொல்றா,
அந்த மாதிரி ஒரு கான்செப்டை ரெக்கமெண்டே பண்ணாதீங்கோ. ஜாதகம் நன்னா இருக்கு, கட்டம் நன்னா புரிஞ்சிருக்குன்னா கல்யாணம் தாராளமாக பண்ணலாம். அதுபோல் இந்த கல்யாணம் பண்ணும்போது இப்போ ஒரு வாரமா பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கல்யாணத்துக்கு நம்மகிட்ட வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்றா, நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்றா, பொண்ணாத்துறா, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தான் வரது ஜாதகம். என்ன நம்ம ஆரையும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கோமா இருக்கும். அப்போ இந்த ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது நம்ம கேட்கறது உண்டு அவகிட்ட, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறது உண்டு. அது அதுலேயும் போடுறோம். யூஸ்வலாக நான் என்னோட பிஸி ஷெட்யூல்னால நான் யாருக்கிட்டேயும் பேசி வரன் முடிவு பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. எனக்கு டைம் இல்லை அதுக்கு. என்ன அப்போ அதுக்காக தான் அந்த வெப்சைட்டை அது பண்ணி ஒரு அட்மினும் வச்சுருக்கோம். அப்போ ரீசன்ட் டைமில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு ஜாதகம் ரெஜிஸ்டர் ஆச்சு. ரெஜிஸ்டர் ஆகும்பொழுது என்ன சொன்னால், பொண்ணு சாதாரணமாக படிச்சிருக்கான். என்ன அவளுக்கு கொஞ்சம் வசதி இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். நான் கேட்டேன் அவகிட்ட, உங்களுக்கு எந்த மாதிரி ஊர்களில் மாப்பிள்ளை ஏதாவது பார்க்கணும்னு சொன்னால் சொல்லுங்கோ அப்படின்னு அதில் ஒரு காலம் ஒன்று இருக்கு. அப்போ அது கோயம்புத்தூர் ஓகே சொல்லிட்டா. ஓகே சொல்லி ஜாதகம் சேர்ந்து பொண்ணு பார்க்க போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு, மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, அதனால வேண்டான்ட்டான். இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் யாருக்குமே சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா அது அப்படியே சொல்லுங்க. என்ன லேட்டானா உங்க பொண்ணுக்கு லேட்டா இருது, உங்க பையனுக்கு லேட்டா இருது. ஆனா அதனுடைய எஃபெக்ட் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பையனோட வீட்டையோ ஒரு பொண்ணோட வீட்டையோ பாதிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கு. ஆனாலும் அதை மேம்போக்கா பண்ணிட்டு போயிடுறான். அப்படி இருக்கும்பொழுது இந்த பையனோட ஆத்துக்காராளுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த ஊருக்கு தான் நாங்க கொடுப்போம், இந்த ஊர் இதுக்கு நாங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறோம். நான் பர்சனலா இதுல கேட்கிறேன், கூப்பிட்டு அந்த பொண்ணையே கூப்பிட்டு கேட்கிறேன், கோயம்புத்தூர் ஓகேவா? கோயம்புத்தூர் ஓகேன்னா சரிம்மா, நீங்க சென்னை தான் வேணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலான்னு அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பேசி எல்லாம் பண்ணும் பொழுது கரெக்டா 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்லிட்டான், எங்களுக்கு கோயம்புத்தூர் ஆனதுனால வேண்டாம். நான் சொன்னேன், நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க ஒரு வாரமா அந்த பையனாத்துல இதை பத்தி பேசிட்டு இருக்கேளு, எப்ப வரணும் எல்லாம் பேசிட்டு இருக்கேளு, அப்பெல்லாம் உங்களுக்கு கோயம்புத்தூர் தெரியலையான்னு கேட்டேன். நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட்டே இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பண்றோம். அதையும் இந்த ஜாதகத்தை குரு பயிற்சி பலன்கள் பார்க்கறவா அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு, குரு பயிற்சி 1ஆம் தேதி நான் என்னுடைய இந்த பலன்கள் இதுல மேல ஒரு திருநேத்திர தசபுஜ வக்கரகாளி கோவிலுடைய நம்பர் ஒன்று வரும். அந்த கோவில்ல நம்மளுக்கு குரு பயிற்சி அன்னைக்கு சாயங்காலம் ஹோமங்கள் எல்லாம் இருக்கு, பயிற்சி இதெல்லாம் இருக்கு. எந்தெந்த ராசிக்கு குரு பயிற்சிக்கு பரிகாரம் பண்ணணுமோ அந்த லிஸ்ட்டும் நான் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த ராசியில உள்ளவா நீங்கள் தயவு செய்து பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். 101 ரூபாய் சார்ஜ் பண்றா. அவள்கிட்ட பேசலாம். நீங்கள் சப்போஸ் உங்க ஊருக்கு அவ போஸ்டேஜுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்கறாளான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப ரிலையபிளான ஒரு கோவில், அருமையான ஒரு கோவில். அம்பாள் நடத்தி கொடுப்பள். திருநேத்திர தசபுஜ வக்கரகாளி. இந்த கோவில்ல விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, அம்பாளுக்கு 3 கண்ணு, 10 கை, கொஞ்சம் சரிஞ்சா மாதிரி வக்கரமான காளி, கிழக்க பார்த்து இருக்கா. சண்டியா ஹோமங்கள் அதிகம் நடக்கிற கோவில். வருஷத்துக்கு 2 சண்டியா ஹோமம் நடக்கிறது. அதுவும் நல்லா பாராயணம் பண்ணி 2 நாள் வச்சு ரொம்ப அருமையா பண்ணுவார் அவர். அவருடைய அமாவாசை இன்னைக்கு பூஜைக்கு மாத்திரம் கூட்டம் ஒரு 1000 to 1500 பேர் இருப்பான். இந்த மாதிரி நடக்கிற ஒரு கோவில், ரொம்ப பவர்ஃபுல். உங்களுக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய நல்லது நடந்திருக்கு. அந்த கோவிலை பத்தி நம்ம ஒரு இது பண்ணோம்னு நினைக்கிறோம், அது இன்னும் முடிஞ்சுட்டு இல்லை. அது முடியும் போது அந்த கோவிலை பத்தி ஒரு ஸ்பெஷலாவே ஒரு வீடியோ போடுறேன். இந்த கோவில்ல யாருக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த ராசிக்காரா உங்களுக்கு சௌகரியம் இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு பணத்தை 101 ரூபாய் ஒரு ஆளுக்கு பண்றதை அனுப்பிச்சு கொடுத்து பிரசாதத்தை நீங்க வாங்கிக்கலாம். நம்மளுடைய அடுத்த எபிசோட் சிம்ம ராசிக்கு. நன்றி, வணக்கம்.